என் தந்தை, என் தாய், அவருடைய அன்புதான் மேலான அன்பு என்று யோசித்தேன். அவர்களும் கைவிடப்பட்ட நிலைமையில் என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மட்டும்தான் உண்மை என்று உணர்ந்தேன். அன்னை தந்தை இருவரும் நம் மீது காட்டும் அன்பு அன்பு முன்பதாக கடகு அளவு நிற்காதையா. அன்னை தந்தை இருவரும் நம் மீது காட்டும் அன்பு அன்பு முன்பதாக கடகு அளவு நிற்காதையா. ஒரே வாழ்வு ஒரே ஜீவன் உமக்காக இல்லை என்றால் எதற்காக உயிரோடு நான் வாழ வேண்டும்? ஒரே வாழ்வு ஒரே ஜீவன் உமக்காக இல்லை என்றால் எதற்காக உயிரோடு நான் வாழ வேண்டும்? சீக்கிரம் வாரும் ஐயா, கொண்டு செல்லும் ஐயா, மறுரூபமாக்கும் ஐயா. சீக்கிரம் வாரும் ஐயா, கொண்டு செல்லும் ஐயா, மறுரூபமாக்கும் ஐயா. பரலோகமே என் சொந்தமே, என் தெய்வமே, கொண்டு செல்லுமே. பரலோகமே என் ஏக்கமே, ஏற்றுக்கொள்ளுமே என் இயேசுவே. உலகத்துல இருக்கிற எல்லா விதமான மாயையான கிரியைகளும் நான் கண்டவுடனே இன்பமாக தெரிந்தது. தேவனுடைய பாதையை விட்டு அதுதான் இன்பமானது என்று சொல்லி அதை பின்பற்றி போனேன். தேவனை இழக்கின்ற சூழ்நிலைகள் எவ்வளவோ ஏற்பட்டது. தேவனுடைய கிருபையினால் அவருடைய பாதத்தில் மீண்டுமாக இருக்கிறேன். இந்த மாயையான உலக ஆசையினாலே மீண்டுமாக அவரை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு வரவே கூடாது. உலக மாயை எல்லாம் என்னை இழுத்து செல்கிறது. உம்மை இழுக்கும் சூழ்நிலைகள் ஒரு நாளும் வரக்கூடாது. உலக மாயை எல்லாம் என்னை இழுத்து செல்கிறது. உம்மை இழுக்கும் சூழ்நிலைகள் ஒரு நாளும் வரக்கூடாது. ஒரே வாழ்வு ஒரே ஜீவன் உமக்காக இல்லை என்றால் எதற்காக உயிரோடு நான் வாழ வேண்டும்? ஒரே வாழ்வு ஒரே ஜீவன் உமக்காக இல்லை என்றால் எதற்காக உயிரோடு நான் வாழ வேண்டும்? சீக்கிரம் வாரும் ஐயா, கொண்டு செல்லும் ஐயா, மறுரூபமாக்கும் ஐயா. சீக்கிரம் வாரும் ஐயா, கொண்டு செல்லும் ஐயா, மறுரூபமாக்கும் ஐயா. பரலோகமே என் சொந்தமே, என் தெய்வமே, கொண்டு செல்லுமே. பரலோகமே என் ஏக்கமே, ஏற்றுக்கொள்ளுமே என் இயேசுவே. நியாய தீர்ப்பு நாளினிலே ஆண்டவர் எங்களை கேள்விகளை கேட்கும் பொழுது
என்ன பதில் சொல்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்கள் தலை குனிந்து நிற்போம். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே என் பாவங்களை எண்ணாமல் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த காரணத்தினால தேவனை நோக்கி செல்வோம். ஆண்டவரே, இப்பொழுதே வாரும், என்னை ஏற்றுக்கொள்ளு, உம்மை சொந்தமாக்கிக் கொள்ளு. நியாய தீர்ப்பு நாளினிலே கேள்விகளை கேட்கும் போது தலை குனிந்து நிற்பேன் ஐயா, பதில் இல்லாமல் தவிப்பேன் ஐயா. நியாய தீர்ப்பு நாளினிலே கேள்விகளை கேட்கும் போது தலை குனிந்து நிற்பேன் ஐயா, பதில் இல்லாமல் தவிப்பேன் ஐயா. இப்பொழுதோ ஒன்றே ஒன்று வேண்டுதலன் இயேசு ராஜா, சீக்கிரம் வாருமையா, கொண்டு செல்லுமையா, மறுரூபமாக்குமையா, சீக்கிரம் வாரு